அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை 3ஆம் பிறை சந்திர தரிசனம். வெள்ளிக்கிழமை மாலை 6:30க்கு மேலே இந்த ஒரு 6 பொருளை நீங்கள் சேர்த்து இதை நீங்கள் பூஜை ரூமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் பெருக ஆரம்பிக்கும். வீண் விரைய செலவுகள் இருக்குது அப்படின்னு இதை கட்டாயமாக நீங்கள் செய்து மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடி இதை வைக்கணும். என்னென்ன பொருட்கள் தேவை, எப்போது நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு மாலை 6 மணிக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி வைத்து மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. கனகதாரா சோஸ்திரம் இருக்கு இல்லையா, அது உங்களால் படிக்க முடியுது அப்படின்னா படிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோன்லேயோ அல்லது டிவியில் ஓடுதுன்னா போட்டு விட்டுருங்க. கனகதார சோஸ்திரம் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வீட்டில் ஒலிக்க வேண்டும். அதாவது அந்த பாடல்கள் நம்ம வீட்டில் கேட்கணும். நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கணும். ரொம்ப நல்லது. அடுத்து மாலை 6:30க்கு மேலே கொஞ்சம் நமக்கு இருட்டான பிறகு மாலை 6:30 டு ஒரு 6:45க்குள்ளே இது பண்ணுவது ரொம்ப நல்லது. இல்லை அந்த நேரம் நான் பார்க்கல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்குள்ளே இதை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஏன்னா இரவு 8 to 9 சுக்கிர ஹோரையும் இருக்குது. அந்த நேரத்திலும் இதை நீங்கள் செய்யலாம் தாராளமாக. என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இதற்கு தேவையானது ஒரு வெள்ளை நிற துணி வேண்டும். இப்போ வெள்ளை நிற துணி எல்லார்ட்டையும் கட்டாயமாக இருக்கும். சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. 4 மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு 6 மொச்சை பயிறு வெள்ளை மொச்சை நீங்கள் எடுக்கணும். 6 வெள்ளை மொச்சையை நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் துண்டு ஒரு 4-5 துண்டு எடுத்துக்கோங்க. ₹1 நாணயம் 1 அல்லது 6 ₹1 நாணயம் அல்லது ஒரே ஒரு நாணயம் கூட போதும். அடுத்து ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 9 ஏலக்காய் அல்லது 6 ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது ஒரே ஒரு ஏலக்காய் கூட நீங்கள் வைக்கலாம், தவறில்லை, வச்சுக்கோங்க. அடுத்து மிகவும் முக்கியமானது 6வது பொருள் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஜாதிக்காய் இருக்குது அப்படின்னா ஜாதிக்காய் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் மட்டும் கொட்டாப்பாக்கு உங்ககிட்ட இருக்குன்னா கொட்டாப்பாக்கு வச்சுக்கோங்க. இல்லைங்க கொட்டாப்பாக்கும் இல்லை அப்படின்னா கிராம்பு, ஒரு கிராம்பு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாதிக்காய் அல்லது கொட்டாப்பாக்கு இந்த ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் கிராம்பு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் 6 பொருள் நீங்கள் சேர்த்து வைக்கணும். முதல் பொருள் பார்த்தீங்கன்னா நமக்கு மிக முக்கியமானது வெள்ளை மொச்சை, சுக்கிரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக. அடுத்து பச்சரிசி, இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக. பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்ப்பதற்காக. ஏலக்காய் லக்ஷ்மியோட அருள் நமக்கு கிடைப்பதற்காக. அடுத்து ஜாதிக்காய் அல்லது கொட்டைப்பாக்கு அல்லது கிராம்பு, இந்த 3ல் ஏதேனும் ஒன்று. அடுத்து நாணயம், ₹1 நாணயம் அல்லது ₹1 நாணயமாக 6 நாணயம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான். இந்த 6 பொருளை சேர்த்து அந்த வெள்ளை துணியில் நீங்கள் வச்சுருங்க. வச்சு முடிச்சு போல் கேட்டிட்டு நீங்கள் சந்திரனை பார்க்க போங்க. சந்திரன் நமக்கு நல்லா பளிச்சுன்னு தெரிந்த பிறகு உங்கள் உள்ளங்கைக்குள்ளே இந்த முட்டையை நீங்கள் வச்சுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக்கு அப்படிங்கிறத சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு பணம் சேர வேண்டும், பணம் பெருக வேண்டும், வீண் விரை செலவுகள் குறைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பணத்திற்காக நல்லா பாசிட்டிவாக வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அடுத்து மகாலட்சுமி தாயாரையும் பரிபூர்ணமாக வேண்டிக்கோங்க. உங்களுக்கு அள்ளி கொடுப்பது மகாலட்சுமி தாயார் தான். நமக்கு வெள்ளிக்கிழமை இருப்பதனால உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓம் அஷ்டலக்ஷ்மி நமக அல்லது ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக, இந்த 3ல் ஏதேனும் நாமத்தை ஒரு முறை அல்லது 6 முறை அல்லது 9 முறை நீங்கள் சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு இந்த மூட்டையை எடுத்து ஒரு தாம்பழத்தட்டு அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிளாத், ஒரு சிவப்பு நிற கிளாத் கூட, பச்சை நிறம் அல்லது மஞ்சள் நிறம் பட்டு வஸ்திரம் கிளாத் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது. அதற்கு மேலே வச்சு மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடி இதை வச்சுருங்க. இந்த மூட்டையை நீங்கள் எடுக்கவே தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இதை மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றலாம். அடுத்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் வரும் பார்த்திங்கன்னா அப்போ தான் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இது சுக்கிரனுடைய அருளும் கிடைக்கும், மகாலட்சுமி தாயாரோட அருளும் கிடைக்கும். பொதுவாக எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதம் நமக்கு இந்த பரிகாரம் செய்வதனால நமக்கு கிடைக்கும். ரொம்ப எளிமையானதான். யாரெல்லாம் முடிதோ அவர்களெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைத்து நம்ம இல்லம் எப்போதுமே செல்வ செழிப்புடனும் நம்ம இல்லம் எப்போதுமே சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.